Hi all, welcome back to my channel Start Studying 25. இன்றைக்கி நம்ம 10th standard மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.2 சம்ஸ் தான் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சம் என்னென்னா a is equal to 1 2 3 7 and b is equal to 3 0 minus 1 7. Which of the following are relation from a to b? ஏக்கும் பிக்கும் உள்ள ரிலேஷன்ஸ்லாம் என்னன்னு கேட்குறாங்க. எதெல்லாம் ரிலேட் ஆகிருக்குன்னு கேட்குறாங்க. ஓகேவா, இங்கே ஒரு பர்டிகுலர் இது கொடுத்துருக்காங்க. இது கொடுத்துட்டு ஏக்கும் பிக்கும் உள்ள இந்த ஆர்டர்ட் பேர் இருக்குல்ல, இந்த ஆர்டர்ட் பேரில் வந்து ஏக்கும் பிக்குள்ள வந்து எது ரிலேட் ஆகுதுன்னு கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு ரிலேஷன் என்னென்னு பார்த்துலாம். ரிலேஷன்னா ஒரு ரெண்டு திங்ஸுக்கு இடையில் உள்ள சேமாக இருக்கிற திங்ஸ், அதாவது ஒத்து போயிருக்குன்னு சொல்லுவாங்கள்ல. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த 5 ஸ்டார் சாக்லேட்டும் இங்கே வந்து இன்னொரு 5 ஸ்டார் சாக்லேட் இருக்குதுன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு 5 ஸ்டார் சாக்லேட்லாம் இருக்கிற சாக்லேட் வந்து ஒரே சாக்லேட் தான் யூஸ் பண்ண அந்த கொக்கோ வந்து ஒரே கொக்கோ தான். அதே மாதிரி யூஸ் பண்ண கவர் வந்து ஒரே கவர் தான். யூஸ் பண்ண அந்த வேர்டிங்ஸ் அது ஒரே இதாக தான் இருக்கும். ஓகேவா, அப்போது இந்த 5 ஸ்டாரும் இங்கே இதே மாதிரி இன்னொரு 5 ஸ்டார் இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க. இந்த 5 ஸ்டாரும் எல்லாமே வந்து ஒத்து போகுது. தேர்ஃபோர் இந்த 5 ஸ்டாருக்கும் இந்த 5 ஸ்டாருக்கும் ரிலேஷன் இருக்குது. இப்போது இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து ஓகே, ரிலேஷன் ஆஃப் சென்னை இன் இந்தியா. ஸோ சென்னைக்கு இந்தியாவுக்கு என்ன ரிலேஷன் இருக்குதுன்னு கேட்குறாங்க. சென்னை எங்கே இருக்குது? இந்தியாவுக்குள்ளே தான் இருக்குது. அப்போது சென்னைக்கு இந்தியாவுக்கு வந்து ஒரு ரிலேஷன் இருக்குல்ல. இப்போ சென்னை வந்து யூஎஸ்ஏலாவாக இருக்குது இல்லை. ஸோ சென்னை வந்து இந்தியாவுக்குள்ளே தான் இருக்குது. அப்போது தேர்ஃபோர் சென்னை இஸ் a relation in India. ஓகேவா, புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். புக்கில் இன்னொரு எக்ஸாம்பிள் தந்துருப்பாங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், நியூ டெல்லி இஸ் எ கேபிட்டல். ஓகே, இங்கே பாருங்கள், நியூ டெல்லியும் இந்தியா வந்து ரிலேட் ஆகிருக்கான்னு கேட்குறாங்க. ஓகேவா, அப்போ வந்து ஒரு சில ரெஸ்பான்ஸ்லாம் தராங்க. நியூ டெல்லி இஸ் எ கேபிட்டல் ஆஃப் இந்தியா. நியூ டெல்லி இஸ் எ நார்த்தன் பார்ட் ஆஃப் இந்தியா. நியூ டெல்லி இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் சிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ இந்த மாதிரி பர்டிகுலர் ரீசன் வந்து ஒத்து போயிருந்தால் அந்த பர்டிகுலர் ரெண்டு திங்ஸ் வந்து ரிலேட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் நான் தரேன். இங்கே பாருங்கள், இப்போது இஸ் தேர் எனி ரிலேஷன்ஸ் பிட்வீன் 2.5 சென்டிமீட்டர் அண்ட் 10 சென்டிமீட்டர். 2.5 சென்டிமீட்டருக்கும் 10 சென்டிமீட்டருக்கும் ஏதாவது ரிலேஷன் இருக்கான்னு கேட்குறாங்க. இப்போது 2.5 வந்து எப்படி வருது? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ஒரு ஸ்கேல் எடுத்துக்கோங்க, ஒரு ரூலர். அதில் எப்படி வரும்? ஃபஸ்ட்டு 1.1 1.2 ஸ்கேலு கூட நார்மலாகவே எடுத்துக்கோங்க. 1.1 1.2 1.3 அண்ட் இட் கோஸ் ஆன். அதே மாதிரி 2.0 2.1 2.2 அப்படி போய் 2.5 அப்புறம் 2.6 அப்படி கோஸ் ஆன் போய் 9.8 9.9 அண்ட் ஆல்சோ 10.0 10 ஒன்று தான். ஓகேவா, இப்போது 2.5 சென்டிமீட்டருக்கும் 10 சென்டிமீட்டருக்கும் ஏதாவது ரிலேஷன் இருக்கான்னு கேட்டால் எஸ், ஆப்வியஸ்லி. ஏன்னா 2.5 வந்து 10 சென்டிமீட்டருக்கு முன்னாடி தானே வருது. அப்போது அதுக்கு ரெண்டுத்தில் ரிலேஷன் இருக்குல்ல. அப்போது தேர்ஃபோர் இட் ஹேஸ் அ ரிலேஷன் போட்டு முடிச்சிடலாம். ஓகேவா, புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போது ஃபஸ்ட்டு சம்மில் என்ன கேட்டிருக்காங்கன்னா a is equal to ஸோ பர்டிகுலர் வேல்யூ கொடுத்துட்டு இந்த இதில் விச் ஆர் த ஃபாலோயிங் ஆர் ரிலேஷன் ஃப்ரம் a to bன்னு கொடுத்துட்டு ஒரு ஆர்டர்ட் பேர் கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு வந்து இங்கே ஆர்டர் பேர் வந்து கொண்டு வர எந்த இதுவும் இல்லை. கொஷின் இந்த மாதிரி ஆர்டர் பேரே தரவில்லை. அப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா யூ ஷுட் ஃபைண்ட் த கார்டினல் ப்ராடக்ட் ஆஃப் த செட்ஸ். நம்ம எக்ஸசைஸ் 1.1 படிச்சிருப்போம்ல, காமிக்கிறேன். கார்ட்டீசியன் ப்ராடக்ட், கார்டினல் சொல்லிட்டேன், கார்ட்டீசியன் ப்ராடக்ட். அப்போ அந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஏக்கும் பிக்கும் உள்ள கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சா அந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டில் இருக்க வேல்யூஸ் வந்து இருக்கான்னு செக் பண்ணி ரிலேஷனாக இல்லையான்னு சொல்லணும். இங்கே பாருங்கள், நான் உங்களை காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஸோ கொடுத்துருக்காங்க. ஸோ ரிலேஷன் எப்படி, இது வந்து எக்ஸ்கமாவை தானே தந்திருக்காங்க. அப்போது இந்த இதுதான் ஏ தான் எக்ஸ், பி தான் ஒய். ஓகேவா, அப்போது ஏ கிராஸ் பி வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் பி பண்ணால் ஒரு பர்டிகுலர் வேல்யூஸ் வரும் ஆர்டர்ட் பேஸில். ஆப்வியஸ்லி அப்படி தான் வந்தாகணும். அவங்களுக்கு தெரியும் நினைக்கிற ஏ கிராஸ் பி எப்படி பண்ணணும். 1,3 1,0 1,-1 1,-7 அதே மாதிரி
2,3 2,0 2,-1 2,7 அந்த மாதிரி நீங்கள் பண்ணி கண்டுபிடிச்சிங்கன்னா ஒரு செட் ஆஃப் ஒரு பஞ்ச் ஆஃப் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இப்போது ஃபர்ஸ்ட் சப் டிவிஷனில் பாருங்கள் 2,1 7,1 இந்த இது வந்து A cross B இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டில் வந்து இருக்கானு செக் பண்ணணும். ஸோ 2,1 இருக்கா, இல்லை -1 தான் இருக்குது, இல்லை 7,1 இல்லை. இதில் வந்து ரிலேஷன் பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஏதாவது ஒன்று வந்து அதுக்கு ரிலேட் ஆகலைன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2,1க்கு பதிலாக இங்கே 7,-1 இருக்குது. ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க 7,-1 இது ஒத்து போகுது, பட் இது ஒத்து போகல. இந்த ரிலேஷன் ரூலை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒன்று ஒத்து போகலனாலும் அது வந்து இட்ஸ் நாட் அ ரிலேஷன். ஓகேவா, புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதில் வந்து ஆனால் ரெண்டுமே ஒத்து போகல, அப்போது இட்ஸ் நாட் அ ரிலேஷன். நெக்ஸ்ட் செகண்ட் சப் டிவிஷன் -1,1. ஸோ -1,1 இருக்கா, இல்லை 1,-1 தான் இருக்குது. அப்போ ஆப்வியஸ்லி இட்ஸ் நாட் அ ரிலேஷன். அப்புறம் நெக்ஸ்ட் பாருங்கள் 2, ஸோ 2,-1 7,7 1,3 2,-1 இருக்கா இங்கே, எஸ் இங்கே இருக்குது, வெரி குட். 7,7 ஓகே இங்கே இருக்குது, 1,3 இங்கேயும் இருக்குது. அப்போது இட் ஹாஸ் அ ரிலேஷன். ஒன்றுமே இல்லை, நீங்கள் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் A cross B கண்டுபிடிச்சிட்டு இந்த இதில் தந்திருக்காங்க ரிலேஷன்ஸு, இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டில் இருக்கான்னு மட்டும் செக் பண்ணால் போதும், அவள் தான். ரொம்ப ரொம்ப ஈஸியான சம். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் இது பாருங்கள் 7,-1 இருக்கா, எஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு 0,3 எஸ் இல்லை 0,3 இல்லை 3,0 தான் இருக்குது. அப்போது ஒரு இது ஒத்து போகலை, அப்போ ஆப்வியஸ்லி என்னது, இட்ஸ் நாட் அ ரிலேஷன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒன்று ஒத்து போகலனாலும் வந்து அது என்னது, ரிலேஷன் கிடையாது. ஓகே, இப்போ நம்ம செகண்ட் சம் பார்க்கலாம். ஸோ செகண்ட் சம் A is equal to 1 2 3 4 and goes on 45. ஸோ B எதுவுமே கொடுக்கல. இப்போ கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சாதான் இந்த ஆன்சர் புரியும். இங்கே பாருங்கள், A is equal to set of numbers till 45 and Rன்னு என்னது, ரிலேஷன். ஓகேவா, இப்படி போட்டாலும் ரிலேஷன் தான். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் R be the relation defined as square. ஸோ ரிலேஷன் வந்து ஷார்ட் ஃபார்மாக Rன்னு வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ R be the relation defined as square number. இந்த ஏவோட ரிலேஷன் என்னென்னா ஸ்கொயர் நம்பர். வெயிட் பண்ணிக்கோங்க. on A write R subset of A cross A, also find the domain and range. அப்போது இங்கே வந்து நம்ம பி வேல்யூ கொடுத்து இங்கே ஏதாவது செட் ஆஃப் வேல்யூஸ் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வந்து A cross Bன்னு கண்டுபிடிக்கலாம். பட் இங்கே வந்து நமக்கு என்னது, வெறும் A தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா A cross A. ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எப்படி இருக்கும், ஏக்கும் தான் நம்ம வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். அப்போது சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிருங்க. ஸோ A cross A is equal to 1 2 3 4 இப்படி போட்டால் அது 5 6 7 8 9 10 அப்படி போய் 45 வரைக்கும் வரும். ஓகேவா, 45 cross 1 2 3 4 and goes on 45. இப்போ நாம் வந்து கண்டுபிடிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ is equal to 1,1 1,2 1,3 and also என்னது. ஸோ ஓகே, நான் 1,3 வரைக்கும் நிறுத்திக்கிறேன். அண்ட் கோஸ் ஆன் 1,45. இப்போ இங்கே பாருங்கள், நான் ஏன் 1,3 ஸோ 1,1 1,2 1,3 1,4 ஸோ ஏன் நான் 1,3யோடு நிப்பாட்டிக்கிறேன்னா நமக்கு டைம் ரொம்ப எடுக்கும். இப்போ பாருங்கள் 1,4 1,5 1,6 1,7 அப்படி நீங்கள் ஃபுல்லாக எழுதிங்கன்னா எக்ஸாமில் வந்து என்னது, அதுக்கே வந்து பாதி நேரம் போயிடும். அதனால வந்து நான் 1,3 வரைக்கும் நிறுத்திட்டு கொஷின்ஸில் எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்களா டாட்ஸ் போட்டு அந்த மாதிரி நானும் போட்டுட்டு கடைசி என்ன வரும் 1,44 1,45 ஸோ அது வரைக்கும் நான் எழுதிக்கிறேன். ஸோ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் 2 பார்ப்போம். 2,1 2, நீங்கள் தெரியுதா, 2,1 2,2 2,3 இதோட நம்பர் வாட்டிக்கிறேன். கடைசியானது 2,45. ஏன்னா நீங்கள் ஃபுல்லாக எழுதிங்கன்னா டைம் ஆகும். நீங்கள் அப்படி அவ்வளோ பொறுமையாக நீங்கள் எழுதுவீங்கன்னா நீங்கள் தாராளமாக எழுதலாம். பட் என்னோடய சஜஷன் என்ன, எக்ஸாம் வந்து அதுக்கே வந்து பாதி டைம் போயிடும். நெக்ஸ்ட்டு 3,1 3,2 3,3 and goes on 3,45. நெக்ஸ்ட்டு 4,1 4,2 4,3
goes on to 4,45. ஓகேவா? இப்போது நான் வந்து 4 வரைக்கும் பண்ணுறேன்னா 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 அது அப்படியே போயிட்டே இருக்கும். அதுவும் வந்து என்னது லென்த் வந்து அதிகமாகும். இதே நீங்கள் 45 வரைக்கும் நீங்கள் இப்படி போட்டிங்கன்னா என்னது இந்த இதோட பிரெத் வந்து அதிகம். ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நான் ஏன் 4 நிப்பாட்டுறேன்னா ஏன்னா 5,1, 5,2, 5,3 போயிட்டு 5,45, 6,1 அந்த மாதிரி போனால் 45 வரைக்கும் நம்ம போடணும். அது வந்து ரொம்ப ரொம்ப டைம் எடுக்கிறதுனால நான் 4 நிப்பாட்டிக்கிறேன். ஓகேவா? உங்கள் இஷ்டம் நீங்கள் போடுறதுனா போடலாம், தாராளமாக போடலாம். இப்போது நம்ம இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ரிலேஷன் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் அ ஸ்கொயர் ஆஃப் அ நம்பர். இப்போது ஃபஸ்ட் சம்மில் வந்து நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சி ரிலேஷனில் கொடுத்துட்டாங்க. பட் இதில் வந்து ரிலேஷன் வந்து தரவே இல்லை. அப்போ ரிலேஷன் தரலன்னு நம்ம தான் ஆப்வியஸ்லி கண்டுபிடிக்கணும். ஸோ கொஷின் என்ன க்ளூ கொடுத்துருக்காங்கன்னா ஸ்கொயர் ஆஃப் அ நம்பர். ஸ்கொயர் ஆஃப் அ நம்பர்னால் இங்கே பாருங்கள், ஒரு நம்பர் நான் இங்கே பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 2 நம்பர் 2 எடுத்துக்கிறேன். ஓகே, நம்பர் 2 வேணாம், சாரி, நம்பர் 4 எடுத்துக்கிறேன். 4ஓட ஸ்கொயர் என்னது 2. நம்பர் 9 எடுத்துக்கிறேன். 9ஓட ஸ்கொயர் ரூட் என்னது 3. ஸோ 3 3s are 9. 16ஓட ஸ்கொயர் ரூட் என்னது 4. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து எழுதுவோம். இப்போ கொஷின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்கொயர் ஆஃப் இஸ் அவுட்ருங்க, அது வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர் ஆஃப் அ நம்பர், ஒரு நம்பரோட ஸ்கொயர் தான் சொல்கிறாங்க ரிலேஷன். அப்போது இங்கே பாருங்கள், ஸ்கொயர் ஆஃப் அ நம்பர்னால் ஒரு நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். இப்போது இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட்லேயே பார்ப்போம். 1ஓட ஸ்கொயர் ரூட் என்ன 1. எஸ் வெரி குட். அப்போது ரிலேஷன் இஸ் ஈக்குவல் டு 1,1. ஸோ 1ஓட ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது 1லேயே வந்து வேறு எதுக்கும் வந்து ஸ்கொயர் ரூட் இல்லை. நெக்ஸ்ட்டு 2ஓட ஸ்கொயர் ரூட் வந்து இங்கே பாருங்கள். ஸோ 2 2s are 4 கரெக்டாக. அப்போது 2,4 இங்கே வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி 2,45 தான் போட்டிருக்கோம். பட் நம்ம வந்து என்னது ஃபுல்லாக எடுத்து எழுதுனா 2,4 வரும். ஸோ 4ஓட ஸ்கொயர் தானே 2. அப்போ வந்து நம்ம என்னது 2,4ன்னு எழுதலாம். நெக்ஸ்ட்டு 3. ஸோ 3 3s are 9. இந்த டாட்டை வச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணால் நான் இதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு எழுதுறேன்னு அர்த்தம் இல்லை. இது வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன், நிறைய எனக்கு பெருசாக எழுதுறதுனால வந்து நான் இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ 3ஓட ஸ்கொயர் ரூட் 9. ஸோ அப்போ இங்கே எக்ஸ்டெண்ட்னா ஸோ 3,3, நெக்ஸ்ட் 3,4, 3,5, 3,6, 3,7, 3,8, 3,9 இந்த இதில் வந்துடணும். அப்போது 3,9. நெக்ஸ்ட் அதே தான் 4. ஸோ 4,16 இந்த இதுலேயே வந்துடும்னா 40. நம்ம வந்து இந்த ரிலேஷன் வந்து எதோட நிப்பாட்டணும்னா ஒரு நம்பர் அந்த ஸ்கொயர் ரூட்டோட நம்பர் வந்து 45க்கு மேலே போகக்கூடாது. அது வரைக்கும் 45க்குள்ளே வர மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 5 பார்க்கலாம். இங்கே 5 நம்ம இங்கே எழுதலை, ஸோ நான் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 5,25. ஏன்னா 25ஓட ஸ்கொயர் ரூட் என்னது 5. இங்கே நான் எழுதலை, நான் மறுபடியும் சொல்கிறேன், இங்கே நான் எழுதலை. பட் இங்கே வந்து 5 6 7 8 தான் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 6ஓட ஸ்கொயர் ரூட் என்னென்னா 36. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் 7ஓட ஸ்கொயர் ரூட் வந்து 49. பட் இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 45, 4,45. ஸோ 45ஓட முடியுது. அப்போது நம்ம என்ன இதோட நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த நம்பர் அதோட ஸ்கொயர் இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டில் இருக்கான்னு செக் பண்ணணும். நீங்கள் உங்களுக்கு நிறைய பொறுமை இருக்குன்னா நீங்கள் ஃபுல்லாகவே எழுதிக்கலாம். அப்படி இல்லை எக்ஸாம் டைம் நமக்கு எழுதணும்னா நீங்கள் இந்த மாதிரி டாட் போட்டு எழுதிக்கலாம். டாட் போட்டால் நான் ஸ்கிப் பண்ணுறேன்னு அர்த்தம், அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ இதான் வந்து நம்மளோட ரிலேஷன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போது ஃபைண்ட் த டொமைன் அண்ட் ரேஞ்ச். ஸோ டொமைன்னா நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஷின். ஸோ கொஷின் என்னது இதான் கொஷின் கரெக்டாக. அப்போது 1 2 3 4 5 அது நீங்கள் கொஷினில் எழுதக்கூடாது. இந்த ஆர்டர்ட் பேரில் ஃபஸ்ட் எலமெண்ட் ஆர்டர்ட் பேரோட ஃபஸ்ட் எலமெண்ட் தான் டொமைன். அப்போது இங்கே பாருங்கள் 1 2 3 4 5 6. ஸோ டொமைன் இஸ் ஈக்குவல் டு 1 2 3 4 5 6. எப்போவுமே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஓகே நான் அப்புறமா சொல்கிறேன். ஸோ டொமைன் என்னன்னா ஆர்டர்ட் பேரோட ஃபஸ்ட் எலிமெண்ட். ஓகேவா? 6 வரைக்கும். ரேஞ்சுனா ஆர்டர்ட் பேரோட செகண்ட் எலிமெண்ட். ஆர்டர்ட் பேரோட செகண்ட் எலிமெண்ட். அப்போ 1 இந்த 4 எஸ் 1 4 9 16 எழுதலாம். 1 4 9
16, 25, 36 ரேஞ்ச். இப்போது கோடொமைன் இது வந்து கொஷினில் தரல, பட் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. கோடொமைன்னா பி செட் அப்போனா இதுதான் வரும். 1 2 3 4 4 2 45 இந்த வரைக்கும் வருதில்ல, இதான் வந்து கோடொமைன்னு சொல்லுவாங்க. இது வந்து அடுத்தடுத்த சம்லாம் வந்து நமக்கு கேட்டிருப்பாங்க. ஸோ இதோட வந்து செகண்ட் சம் வந்து நமக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். டொமைனை திரும்பி சொல்கிறா. டொமைனா கொஷின் ஆர்டர்ட் பேரோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், ரேஞ்சுனா ஆன்சர் இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம்ல, ஆர்டர்ட் பேரோட செகண்ட் எலிமெண்ட். ஸோ ஓபியோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், இது வந்து ஓபி ஆர்டர்ட் பேரோட செகண்ட் எலிமெண்ட். சும்மா ப்ராக்கெட் போட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எக்ஸாமில் எழுத ஆனால் பட் ஜஸ்ட்டு ஓகேவா. நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் பார்க்கலாம். இது வந்து நம்ம 2 பார்ட்டாக போடலாம். ஃபஸ்ட்டு 3 சம்ஸ் ஒரு இது, நெக்ஸ்ட்டு 2 சம்ஸ் வந்து ஒரு பார்ட். ஓகேவா. ஸோ அந்த மாதிரி 2 பார்ட்டாக தான் நம்ம போடுறோம். அப்போ தான் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஒரே வீடியோவை போட்டால் நம்ம போர் அடிக்கும்ல, அதான். ஸோ தேர்ட் சம், a relation R is given by the set x, y such that y is equal to x plus 3 and x belongs to x is equal to 0 1 2 3 4 5. x is a relation of, ஓகேவா. இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா x, y, ஸோ ஆர்டர்ட் பேரில் தான் எழுதணுமா. x, yன்னு கொடுத்தாலே இது ஆர்டர்ட் பேர், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. such that y is equal to, ஸோ yயோட வேல்யூ என்னது x plus 3. x plus 3னா இங்கே எக்ஸுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்களே, இங்கே தெரியுதா 1 2 3. ஸோ இந்த இதை வந்து எக்ஸ் இருக்க இடத்துல வந்து சப்ஸ்டியூட் பண்ணால் நம்ம yயோட வேல்யூ கிடச்சிடும்ல. இப்போ அதே தான். இப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டுன்னு போட்டு ஃபஸ்ட்டு எழுதிடலாம். 0 1 2 3 4 5 ஃபஸ்ட்டு இதை எழுதிடலாம். ஓகேவா, எழுதியாச்சு. இப்போது கண்டிஷன் என்னது, y is equal to x plus 3. ஸோ y is equal to x plus 3. இந்த y வந்து நம்ம கடைசியாக கூட போட்டுக்கலாம், நோ இஷ்யூஸ். ஓகேவா. அப்போது x plus 3 when x is equal to 0. x is equal to 0, 0 plus 3 is equal to என்னது 3. கரெக்டாக இப்படி தானே வரும். நெக்ஸ்ட்டு நான் அப்படி ஓகே, when x is equal to 1, அப்போது yயோட வேல்யூ, ஸோ y is equal to போன ஒரே இதில் வந்து 2 ஈக்குவல் டு வந்தால் மோஸ்ட்லி மார்க் கட் பண்ணிவிடுவாங்க. ஸோ நீங்கள் y is equal to இந்த இது போட வேணாம். ஓகேவா. ஆனால் இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் y is equal to 0 plus 3 is equal to 3, ஒரே இதில் வந்து 2 ஈக்குவல் டு இருந்தால் வந்து அங்கே மார்க் வந்து கட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் அப்படி போட வேணாம். ஓகேவா, அதை ஒமிட் பண்ணிடுங்க. x is equal to எப்போ x 1 இருக்குமோ 1 plus 3 is equal to என்னது 4. x is equal to 2, 1 plus 2 is equal to என்னது 5. x is equal to 3, 1 plus 3 is equal to என்னது 3 plus, ஸோ அங்கே x is equal to 3 நல்லா பார்த்துக்கோங்க 3. ஓகேவா. இதான் x, இதான் y. ஸோ yன்னு சொல்ல நம்பர் கொடுத்துருக்காங்க, இதான் வந்து x. ஓகேவா. அப்போ x is equal to 3னா 3 plus 3 6. x is equal to 4னா 4 plus 3 is equal to என்னது 7. x is equal to 5, 5 plus 3 8. எழுதியாச்சு. இப்போது நம்ம இதோட ரிலேஷன் எடுத்து எழுதணும். இது ஆர்டர்ட் பேர்லேயே நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா. இப்போது ரிலேஷன் வந்து எப்படி எடுத்து எழுதணும்னா, இங்கே ஃபஸ்ட்டே கொடுத்துட்டாங்க x, y. x, yனா இதில் எதுலாம் எக்ஸு, இது எக்ஸு, இது எக்ஸு, இது 1 செகண்ட். ஆக்சுவலி ஐம் சாரி, இந்த இடத்துல வந்து 1 plus 2 வராது. நான் when x is equal to 2 தானே கொடுத்துருக்கோம். அப்போது 2 ப்ளஸ் இங்கே ஏற்கனவே கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க x plus 3. அப்போது இந்த x is equal to 2 இருக்குமோ அப்படின்னா 2 plus 3 தான் வரும். ஓகேவா. ஸோ 2 plus 3 is equal to 5. நான் மேலே இருக்கிறது பார்த்து அப்படியே எழுதிட்டேன், சாரி. எக்ஸோட வேல்யூ when x is equal to 2, 2 plus 3 is equal to 5 அப்படி தான் வரும். ஓகேவா. இதில் 2x, இந்த வந்து 3, இது எக்ஸு 4 5, இது வந்து எக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போது ஆர்டர்ட் பேரில் எப்படி எழுதும், r is equal to எப்படி கொடுத்துருக்காங்க x, y. இந்த ஆன்சர்ஸ் தான் வந்து என்னது y, சாரி 4 y. ஓகேவா.
அப்போது எப்படி எழுதணும்னா 0,3 ஃபஸ்ட்டு எக்ஸு அப்புறம் ஒய், நெக்ஸ்ட்டு 1,4 ஃபஸ்ட்டு எக்ஸு ஒய், அடுத்த திரும்பி எக்ஸு ஒய், 2,5 திரும்பி 3,6 இந்த ஒய் தானே, 3,6 அதே மாதிரி என்னது 4,7 அதே மாதிரி 5,8. ஓகேவா, எழுதியாடுச்சு. இப்போது ஃபைண்ட் த டொமைன் அண்ட் ரேஞ்ச். டொமைன் என்னது கொஷின், அப்போனா இந்த இதில் இருக்க ஃபஸ்ட்டு எலமெண்ட்ஸ் இதான் வந்து டொமைன்னு சொல்கிறாங்க. அப்போது 0, 1, 2, 3, 4, 5 டொமைன். ரேஞ்ச் என்னது ஆர்டர்ட் பேரோட செகண்ட் எலமெண்ட். அப்போது 3, 4, 5, 6, 7, 8 இதான் வந்து ரேஞ்ச். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இது வந்து நம்ம ஒரு வாட்டி கைடில் செக் பண்ணிக்கலாம். இந்த டொமைன் ரேஞ்ச் கரெக்டாக இருந்தாலே அந்த ஆன்சர் கரெக்டாக தான் இருக்கும். ஓகேவா, அதுமாதிரி கைடில் வந்து நீங்கள் பைண்டிங் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த பேஜ் வந்து மடங்காது. ஓகே, ஸோ நம்ம தேர்ட் சம் என்ன பண்ணோம், 0, 1, 2, 3, 4, 5 அப்புறம் என்னது 3, 4, 5, 6, 7, 8 எஸ் கரெக்ட். ஸோ 0,3, 1,4, 2,5, 3,6, 4,7, 5,8 அப்படிங்க இருக்குது. எஸ் வெரி குட். ஸோ இதான் வந்து நம்மளோட இது டொமைன் அண்ட் ரேஞ்ச். இந்த மாதிரி சம்ஸில் வந்து இப்படி தான் சால்வ் பண்ணோம். திரும்பி நான் சொல்கிறேன், கொஷினில் வந்து எக்ஸ், ஒய்னு கொடுத்துருக்காங்க ஏற்கனவே. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸ் எழுதணும், அதுக்கப்புறம் தான் வந்து ஒய் எழுதணும். அப்போ இதில் எது எக்ஸு, இந்த தான் எக்ஸு. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு ஒய். ஓகேவா, நமக்கு வந்து ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3 தான் வருது. பட் நம்ம வந்து தலைகீழ எழுதிக்கலாம், தட்ஸ் நாட் அ பிக் டீல். ஓகேவா, ஸோ இப்படி தான் எழுதணும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு 4th and 5th சம். இதில் வந்து நமக்கு ஆரோ டயக்ராம், கிராஃபு, ஸோ அந்த மாதிரிலாம் நமக்கு வரும். ஸோ இது வந்து 2 சம்மும் ஈஸி தான். நான் உங்களுக்கு அடுத்த பார்ட்டில் சொல்லித்தரேன், அடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்ட் 3 வீடியோ உடனே நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா, பாய் ஆல், காட் பிளஸ் யூ.